தமிழகத்தில் இந்த ஆண்டு இதுவரை 280 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபட்டமைன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அருண். 2023ஆம் ஆண்டு இதுவரை தமிழகத்திலிருந்து கடத்தப்பட்ட சுமார் 280 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்திருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். டிசம்பர் 10ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தங்கும் விடுதியில் இலங்கையைச் சேர்ந்த உதயகுமார் என்பவரும் இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு தடை செய்யப்பட்ட மெத்தபெட்டமைன் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருள் கடத்துவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலுடைய அடிப்படையில் தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த உதயகுமாரை பிடித்து விசாரிக்கின்ற பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சந்தேகமடைந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அவருடைய உடைமைகளை பரிசோதித்திருக்கிறார்கள். அவரிடம் இருந்து 2 கிலோ மெத்தபெட்டமைன் என்கிற போதைப் பொருளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய அக்பர் அலி என்கிற நபரிடம் சிக்கியிருக்கிறார். அவர் மறைத்து வைத்திருந்த சுமார் 54 கிலோ தடை செய்யப்பட்ட மிகவும் விலை உயர்ந்த மெத்தபெட்டமைன் என்கிற அந்த போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. உதயகுமார் மற்றும் அக்பர் அலி ஆகிய 2 பேரையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை மியான்மரில் இருந்தும் மணிப்பூர் வழியாக கடத்தி வரப்பட்டதாகவும் விசாரணையில் அவர்கள் திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 56 கிலோ மெத்தபெட்டமைன் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டதும் இதன் விசாரணையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து தற்போது வரை தமிழகத்திலிருந்து குறிப்பாக சென்னை மண்டலத்திலிருந்து கடத்தப்பட்ட 65.61 கிலோ தடை செய்யப்பட்ட மெத்தபெட்டமைன் என்கிற போதைப் பொருளை பறிமுதல் செய்திருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி அரவிந்தன் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2023ஆம் ஆண்டு மட்டும் சுமார் 3338 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுவரை போதைப் பொருள் விற்பனை மற்றும் கடத்தியது தொடர்பாக 67 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினுடைய அதிகாரி அரவிந்தன் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற இந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரியில் இருந்து தற்போது வரை பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளுடைய மதிப்பு சுமார் 280 கோடி ரூபாய் என அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திலிருந்து போதைப் பொருள் இலங்கை மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு கடல் வழியாக கடத்தப்படுவதாகவும் இதனை தொடர்ந்து கண்காணித்து இந்த தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். அருண், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.